விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலில் இந்த ஜனவரி மாதம் துவங்கி வரிசையாக வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதற் பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி, அவங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் வியாபாரம் நன்றாக வரும், பண வருவாய் வரும், எந்தெந்த தேதிகளில் முக்கிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் முதல் 2 வாரங்களுக்கான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இதில் நான் எப்போதுமே சொல்வதுண்டு, ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பிற்கும் ஒரு சில காலங்கள்ங்கிறது ஏற்றதாகவும், ஒரு சில காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பதை அப்படியே ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு வெற்றி தரக்கூடிய காலத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முன்னெடுங்க. நிச்சயம் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது செழித்தோங்குவதற்கான வாய்ப்புங்கிறது அன்றைய தினம் ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் 15 நாட்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தொடர் தோல்விகளோ அல்லது நிறைய கடன் சிக்கல்களோ உருவாக்கிட்டு இருக்குன்னா, அவர்கள் எல்லாருமே உங்களுடைய பிறந்த தேதியும் உங்கள் வியாபார பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான வியாபார பெயர் ஏன் பலன் தர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் அதில் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த முதல் 15 பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, வியாபார ரீதியான வெற்றிக்கு இது உகந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே இந்த ஆண்டு பிறந்ததே பார்த்திங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு. இது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்திலையுமே ரொம்ப குறிப்பிட்டு ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலேயே இருக்க போகுது. ஒரு சில தேதிகள் கெடுதல் செய்யக்கூடிய தேதியாக அமைய போகுது. எது நன்மை செய்யுமோ அந்த தேதியில் உங்களுக்கான முயற்சியை முன்னெடுங்க. அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றியே தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ இந்த முதல் 15 நாட்களில் நீங்கள் அதிகப்படியான ரிஸ்கை தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள், ஒரு புது பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆகிறது, புது கிளையண்ட் கிடைக்கிறது, அந்த கிளைண்ட் மூலமாக இன்னொரு ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெற்றுத்தரும். உங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் அந்த முதல் 15 நாட்களில் உங்களுக்கு பெரிதும் நன்மை செய்யக்கூடிய தேதிகளானது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, அதே போல் 10ஆம் தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளை எடுப்பதோ அல்லது முக்கியஸ்தர்களை போய் சந்திப்பதோ இது மாதிரி வச்சுக்கோங்க. எந்தெந்த தேதிகள் உகந்த தேதிகள் இல்லை, எந்த தேதியில் நீங்கள் முயற்சியை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் எப்போதுமே மிதமிஞ்சிய ஒரு சுறுசுறுப்போடையும் உங்கள் மைண்டுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்கு முதல்ல நீங்கள் ஒரு அணை போடணும். எல்லா விஷயத்தையும் மைண்டுக்குள்ளார போட்டு நம்ம கலந்து குழப்பிக்கிட்டே நீங்கள் வியாபாரத்தையும் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. ஸோ நீங்கள் ஒரு மைண்ட் கிளாரிட்டியோட இந்த மாத முதல் 15 நாட்களை அணுகும் பொழுது பெரும்பாலான இடங்களில் நீங்கள் முயற்சி பண்ணாமலேயே உங்களுடைய வியாபாரத்திற்கு நிறைய நன்மைகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமையும். அதே போல் நீங்கள் சென்று வர வேண்டிய ஏதேனும் வழிபாட்டு ஸ்தலங்கள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சுக்கிரக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கமோ அல்லது திருப்பதியோ சென்று வரலாம். அது வியாபார வெற்றிக்கு மிகவும் உகந்த நாட்களாக அது அமைது. புதிதாக பிஸ்னஸ் லைனில் இப்போ தான் சார் நான் என்ட்ரே ஆகிறேன், ஆனால் எனக்கு அன்றைய தினம் நான் பூஜை பண்ணுவதற்கு முக்கியமான நபர்கள் கிடைக்கல, பண்டிதர்கள் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த தேதி தான் முக்கியம். பண்டிதர்கள் கிடைப்பதோ கிடைக்காததோ முக்கியமே கிடையாது. அவங்க எந்த தேதியில் வராங்களோ அந்த தேதியில் நீங்கள் உங்களுடைய இனாகரல் நீங்கள் பண்ணிக்கோங்க.
பட்டு ஏதாச்சும் ஒரு தவறுதலான வெற்றி தராத ஒரு தேதியில் ஒரு விஷயத்தை துவங்குறீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணி விட்டுரும். அது போன்ற தேதிகள் இந்த மாதத்தில் முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதியை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல் 4ஆம் தேதியும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். 13ஆம் தேதியுமே உங்களுக்கு வெற்றியை தராத ஒரு நாள் அமைப்பை உருவாக்குத்து அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் ஏதும் செய்யாமல் அமைதியாக வேடிக்கை பார்ப்பதே நல்லது. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள்னு முன்னாடி ஒரு சில செட் ஆஃப் நம்பர் சொன்னேன் இல்லையா, அந்த தேதிகளில் உங்களுடைய முழு முயற்சியை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு உங்களுடைய படிநிலையை மாற்றி ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது, உயர்வை அப்படிங்கிறது தரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு ஆர்டருங்கிறது உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு லாபத்தை, உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கலாம். பட் அதற்கு தயாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையுமே உங்களுக்கு காலம் இப்போ உருவாக்கி கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் பார்த்து இந்த அதிர்ஷ்ட தேதிகளில் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை நோக்கியே இந்த முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது போகும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த அதிர்ஷ்ட குறிப்புகளை முன்னாடியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக இதை நாங்கள் கொடுக்குறதே. ஸோ மிக சரியான வகையில் பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்களை பெறுங்கள். இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கே ஆகர்ஷண சக்திங்கிறது ரொம்ப அதிகம் உண்டு. ஒரு விஷயத்தை மிக டீப்பாக எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். பட் சமயத்தில் ஒரு வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தை நீங்கள் அப்படியே ஆக்குபை பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புமே உண்டு. அதை அந்த குணங்கள் உங்களை அறியாமலே வரும். அது போன்ற குணங்கள் தலை தூக்கும் பொழுது அதற்கு எந்தவித இடமும் கொடுத்துடாதீங்க. நீங்கள் உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நேர் வழியிலேயே செல்லுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆதாயங்களை பெற்றுத்தரும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த தேதிகளை மிக சரியாக நோட் பண்ணி வச்சுட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் அந்த தேதிகளை ரொம்பவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நம்மளாக போய் ஒரு பள்ளத்தில் இறங்கக்கூடாது இல்லையா? அதனால் என்றைக்கு நல்ல உகந்த நாட்களோ அன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு வெற்றியே தரப்போகுதுங்கிறத உறுதியாக நம்புங்க. நான் இந்த பகுதியின் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தது மாதிரி உங்களுக்கான இலவச வியாபார பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கேன். அந்த பொது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வியாபார பெயரையும் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, இந்த 3 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க. என்னால் அது பார்த்து பதில் அனுப்ப முடியாது. நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புபவர்களுக்கு 3 நாட்களுக்குள் பதில் அனுப்புகிறேன். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் அதை அனுப்ப முடியுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.